அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். முதல்ல ஒரு அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் முந்திரி பருப்பு அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டு இது மணக்க நல்லாயிருக்கும். அந்த வறுத்து எடுத்த மீதி இருக்கிற நெய்யிலே அது ரவை எவ்வளோ போடுறோமோ, நான் ஒரு கப் ரவையை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ரவையை நல்லா ரோஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். முந்திரி பருப்பு செவந்துருச்சு. இப்போ நம்ம ரவை நான் ஒரு அளவு ஒரு கப் அளவு ரவையை அதிலேயே போட்டு நல்லா கை விடாமல் நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். நல்லா திரியாக மணல் மாதிரி வரணும். நம்ம திருப்பி விட்டு ஒரே மாதிரி இது லெவலில் இருக்கணும் எல்லாமே. அந்த லெவலுக்கு வந்த உடனே வாசனை நல்ல வாசனை வரும். அது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கிடணும். மாற்றிக்கிட்டு அதே வானிலையில் நம்ம அதில் வச்சு ஃபர்தராக நம்ம எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ஒரு கப் ரவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அளவு தண்ணி 2.5 கப்பு தண்ணி அதில் ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா இளகி நல்லா வேகிறதுக்கு ஏதுவாக அந்த ரவை இருக்கும். ரவைக்கு வச்ச தண்ணி கொதித்து வரும்போது அதில் நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். சில பேருக்கு ஃபுட் கலர் பிடிக்காது. அப்படி அவங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுடலாம். நல்ல தண்ணி சலசலன்னு நல்லா கொதித்து வரணும். நல்ல தண்ணி கொதிச்சு வரும்போது ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொட்டி கெட்டி இல்லாமல் நல்ல நிதானமாக நல்லா கிளறி விடணும். மிதமான தீ இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். தீ அதிகமாக இருந்துச்சுன்னா கெட்டியாக வந்துடும். நல்லா கொதித்து ரவை நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வரும்போது நம்ம ஒரு கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 1.5 கப் கூட எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு சர்க்கரை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை நம்ம அது கூட கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும். இப்போ அப்படி கொட்டி கிளறும்போது இலகி வரும். சர்க்கரை கரை இலகி வரும். மீதி இருக்கிற சர்க்கரையும் அதில் கொட்டி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். சரியாக கலரலைன்னா கெட்டியாக வரும். பட் நல்லா கிளறிக்கிட்டே இருந்ததுன்னா ஈவனாக நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும்போது நல்லா திரண்டு அப்படியே வரும். தீ எப்பவுமே மிதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓவர் தீ வைக்கக்கூடாது. அதில் இலகி வந்த ரவை நல்லா சர்க்கரையோடு கலந்து ஒன்றா கலந்து இப்போ கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஒரு கூழ் போன்ற தன்மைக்கு வர டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா கிளறணும். கூடவே 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே வரணும்.
நல்லா பக்குவமான ஒரு நிலைமைக்கு வந்தோடனே அடியில் ஒட்டாதது, பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அருமையான கேசரி, ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. அதில் ஒரு கப்பில் வச்சு நம்ம அச்சு மாதிரி அதில் சேர்த்துக்கிட வேண்டியதுதான். நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,